7னா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் 7 நாள்ல உலகத்தை படைச்சாங்க. 7 அப்படிங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்றதுக்காக 7 முறை லிட்ரலா இந்த பைபிள்ல உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை, கனம் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பைபிள்ல முதல்ல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மோசே இடத்துல அந்த 10 கட்டளைகளை கொடுக்குறாங்கல்ல. நமக்கு 10 கட்டளைகள் உண்டுல்ல. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல இருக்குது. வாசித்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ வாசிக்கிறன்னா அந்த செய்தி முடிந்த உடனே அதனை எடுத்து வாசி. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டூ, இதை செய், டு நாட், இதை செய்யாத, செய்யாத அப்படின்னு சொல்லி